முருகா, என் அன்பு பிள்ளையே, நாளையே என்னிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வர போகின்றது. பிறகு பார், உன்னுடைய வாழ்க்கையே மாறிவிடும். உன்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றேன். என் மனம் சஞ்சலங்களால் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. தேற்றுவார் யாரும் இல்லை. என்ன செய்தால் மனம் அமைதி உறும்? யார் எனக்கு உண்மையான தீர்வு தர முடியும்? எப்போது நான் நிம்மதியாக இருக்க போகின்றேன்? இப்படி தினம் தினம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. இப்படி நீ புலம்புவராக இருந்தால் உனக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு சாதுவை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகின்றேன் பிள்ளையே. அவரிடம் சென்றால் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். அவரை அடையாளம் கண்டு அவரிடம் செல். அவரை பார்த்தவுடன், அவரது தரிசனம் பெற்றவுடன் அலை பாய்கிற மனம் அமைதி அடைந்து விடும். இவ்வுலகுக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். அப்படிப்பட்ட சாது ஒருவர் இருக்கிறாரா என்கிறீர்களா? நிச்சயம் உள்ளார் தங்கமே. அவர் எப்போதும் இருக்கிறவராக இருக்கின்றார். எவரை கோபம் தொட்டது இல்லையோ, எவரிடத்தில் துவேஷம் புகை முடியாதோ, எவர் வயிறு நிரம்புவதை பற்றி கவலைப்படுவது இல்லையோ, அவரே உண்மையான சாது என்று சொல். அது எல்லோரிடத்திலும் சுய நலமில்லாத அன்பு செலுத்துவது. எல்லோரிடத்திலும் சுயம் நலம் இல்லாத அன்பு என்பதே ஒரு சாதுவின் உன்னதமான வாழ்க்கை லட்சியம். தரும் விஷயங்களை தவிர வேறு எதிலும் அவர் தம் வார்த்தைகளை வீண் செய்வதே இல்லை. இந்த இலக்கணங்களை தன்னகைத்த கொண்ட நிச்சயம் உன்னுடைய திருச்செந்தூர் முருகன் நான் மட்டுமே. நாளையே என்னிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும். பிறகு நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன். உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என்ற நம்பிக்கையுடன் இரு. நல்லதே நடக்கும். நான் அனைத்தையும் நடத்தியும் உனக்காக கொடுக்கின்றேன். ஓம் சரவண பவ என வணங்கி பதிவிட்டு மகிழ்ச்சியுடன் இரு. உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அருளால் தலைகீழாக